சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மார்ச் 1, 2026 அன்னைக்கு ஒரு முக்கியமான கிரக மாற்றம் நடக்க போகுது. நவகிரகங்கள்ல நம்ம வாழ்க்கையோட சந்தோஷம், சொகுசு, காதல் இதுக்கெல்லாம் அதிபதியான சுக்கிர பகவான் தன்னோட நட்பு வீடான கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசிக்குள்ள நுழைறாரு. ஜோதிட ரீதியா பார்த்தா இது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு. ஏன்னா மீனராசி தான் சுக்கிரன் முழு பலத்தோட இருக்கக்கூடிய உச்ச வீடு. பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்தா அங்க நல்ல விஷயங்களை வாரி வழங்குவாரு. ஆனா இப்ப அவர் மீனத்துக்கு வர்றது எப்படின்னா, ஒரு ராஜா தன்னோட சொந்த கோட்டைக்குள்ள ரொம்ப கெத்தா வந்து உட்கார்ற மாதிரி. மீனராசிங்கிறது குரு பகவானோட வீடு. அங்க சுக்கிரன் உச்சமடைகிறதுனால வர்ற ஒரு மாச காலத்துக்கு உலகத்துல ஒரு அமைதியான, அதே சமயம் மங்களகரமான சூழல் உருவாகும்னு நாம தாராளமா எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு விதமான கலை உணர்வு, ரசனை இதெல்லாம் அதிகமாகும். வழக்கமா ரொம்ப கோவப்படுறவங்க கூட இந்த நேரத்துல கொஞ்சம் நிதானமா யோசிப்பாங்க. மீனராசிங்கிறது ஒரு நீர் ராசி. அங்க சுக்கிரன் வர்றதுனால பெண்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். வீடுகள்ல சுப காரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்துன்னு தள்ளிப்போன விசேஷங்கள் எல்லாம் இப்ப வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பா கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா, இசை, ஆடை வடிவமைப்புன்னு கிரியேட்டிவ் வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாசம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நீங்க ரொம்ப நாளா ஒரு புது வண்டி வாங்கணும், இல்ல வீட்டை அழகா மாத்தணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ தானா அமையும். பணப்புழக்கமும் ஒரு பக்கம் சீராகும். ஆனா அதே சமயம் ஆசைகள் அதிகமாய் ஆடம்பர செலவுகளும் கூடும். அங்கதான் நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ராசி பலன்னு எடுத்துக்கிட்டா எல்லா ராசிக்கும் ஒரு சில மாற்றங்கள் இருக்கும்னாலும் மீன ராசியிலேயே சுக்கிரன் வர்றதுனால அந்த ராசிக்காரர்களுக்கு கூடுதல் பொலிவு கிடைக்கும். அதே மாதிரி ரிஷபம், துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்க அதிபதியே பலமா இருக்கிறதுனால பெரிய யோகங்கள் தேடி வரும். மற்ற ராசிக்காரர்களுக்கும் அவங்கவங்க லக்னத்துக்கு ஏத்த மாதிரி சில நன்மைகளும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களும் கண்டிப்பா இருக்கும். மொத்தத்துல இந்த மார்ச் 1 நடக்க போற சுக்கிர பெயர்ச்சி ஒரு புது விதமான புத்துணர்ச்சியை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. மனசுல இருக்கிற கவலைகளை விட்டுட்டு இந்த நேரத்துல வர்ற வாய்ப்புகளை எப்படி சரியா பயன்படுத்திக்கலாம்னு நீங்க யோசிச்சாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். சரி, இப்போ உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்னென்ன பலன்களை கொண்டு வர போறாருன்னு விரிவா பாப்போமா? அன்பான சிம்ம ராசி நேயர்களே, 2026 மார்ச் 1 நடக்க போற இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்க ராசிக்கு 8வது இடமான அஷ்டமஸ்தானத்துக்குள்ள சுக்கிர பகவான் நுழையிற நேரம். 8ஆம் இடம்னாலே பயப்பட வேண்டியதில்ல. ஏன்னா அங்க சுக்கிரன் உச்சம் பெறுறது ஒரு விசேஷமான பலனை தரும். அஷ்டமத்து சுக்கிரன் அதிரடி லாபத்தை தருவார்னு ஒரு கணக்கு உண்டு. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு விரிவா பார்த்திடுவோம். சிம்ம ராசிக்கு சுக்கிரன் 3 மற்றும் 10க்கு உடையவர். அவர் இப்போ 8இல் உச்சம் பெறறதுனால மறைமுகமான வழிகள்ல உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்க போகுது. 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் மட்டும் இல்ல, இது திடீர் அதிர்ஷ்டத்தையும் உயிலையும் இன்சூரன்ஸ் பணத்தையும் குறிக்கும். இதுவரைக்கும் வராதுன்னு நினைச்ச ஒரு பெரிய தொகை இப்போ உங்க கைக்கு வரப்போகுது. தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரகசிய திட்டம் இப்போ கைகூடும். யாருக்கும் தெரியாம நீங்க ஆரம்பிச்ச ஒரு முயற்சி இப்போ பெரிய லாபத்தை அள்ளித்தரும். பிசினஸ்ல இருக்கிற ரகசியங்களை இப்போதைக்கு வெளியில சொல்லாதீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா அந்த உழைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு போனஸ் அல்லது ஒரு பெரிய வெகுமதி உங்களுக்கு கிடைக்க போகுது. பணப்புழக்கம் இந்த மார்ச் மாசத்துல ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து பணம் வரும். ஆனா அந்த பணத்தை வச்சு பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன ரகசியங்கள் இருக்கலாம். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும். ஆனா அது ஒரு விதமான அன்பால உடனே சரியாயிடும். ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. திருமணமாகாத சிம்மராசி மேயர்களுக்கு வரன் தேடுறதுல சின்ன சின்ன தடைகள் வரலாம். ஆனா திடீர்னு ஒரு நல்ல வரன் பேசி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதல் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டெஸ்டிங் டைம்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுதான் உங்க காதலை காப்பாத்தும். ஈகோ வேணாம். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரலாம். அதிகமா தண்ணி குடிங்க.
பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு விதமான தைரியத்தை கொடுக்கும். மறைமுகமா உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். நகை அடகு வச்சிருந்தா அதை மீட்பதற்கான காலம் இது. மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் மந்த நிலை வரலாம். ஆனா ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்புல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். புதுசா எதையாவது கண்டுபிடிப்பீங்க. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க எதிர்பாராத ஒரு துறையில இருந்து வேலை வரும். இந்த வேலை நமக்கு செட் ஆகுமான்னு யோசிக்காதீங்க. அதுல தான் உங்க எதிர்காலம் இருக்கு. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உயில் வழியா அல்லது தாத்தா பாட்டி வழியா சில சொத்துக்கள் கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல கூட்டாளிகளோட சின்ன சின்ன கணக்கு வழக்கு பிரச்சனைகள் வரலாம். எல்லாத்தையும் தெளிவா பேசி முடிச்சுக்கிறது பின்னாடி வர்ற சிக்கல்களை தவிர்க்கும். முதலீடுகள் செய்யறதுக்கு இது ஒரு ஓரளவுக்கு நல்ல நேரம்தான். ஆனா ஷேர் மார்க்கெட்ல பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம். நிதானமான வளர்ச்சி தான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய தன்னம்பிக்கை இப்ப கொஞ்சம் ஏறி இறங்கும். ஆனா மனசுக்குள்ள ஒரு தைரியம் வச்சுக்கோங்க. சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால நஷ்டம் வராது. திடீர்னு ஒரு ஆன்மீக தலத்துக்கு போற வாய்ப்பு கிடைக்கும். ரகசியமான ஒரு வழிபாடோ அல்லது ஒரு மகானோட தரிசனமோ உங்க வாழ்க்கையவே மாத்தும். சமூகத்துல உங்களோட மதிப்பு ஓரளவுக்கு இருக்கும். ஆனா சில பேர் உங்களுக்கு பின்னாடி பேச வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் காதுல போட்டுக்காதீங்க. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு ஒரு செக்கப் போயிட்டு வர்றது நல்லது. எதிரிகள் இப்போ உங்களுக்கு மறைமுகமா தொல்லை கொடுக்க பார்ப்பாங்க. ஆனா உங்களுடைய புத்திசாலித்தனத்தால அவங்கள ஈஸியா சமாளிச்சிடுவீங்க. உங்களுடைய பேச்சுல ஒரு ஆழம் இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். மற்றவங்க உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. சுப செலவுகள் அதிகமாகும். அதாவது சுப காரியங்களுக்காக நீங்க சேமிச்சு வச்ச பணம் இப்போ செலவாகலாம். அது ஒரு நல்ல விஷயம்தான். விவசாயிகளுக்கு விளைச்சல் ஓரளவுக்கு இருக்கும். ஆனா கூலி ஆட்கள் விஷயத்துல கொஞ்சம் இழுபறி இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று இப்போ நனவாகிறதுக்காக ஆரம்பம் நடக்கும். அதுக்காக நீங்க எடுத்த முயற்சிக்கு இப்போ ஒரு சின்ன ரிசல்ட் கிடைக்கும். வாகன பயணங்கள்ல நிதானம் தேவை. குறிப்பா நைட்டு நேரத்துல வண்டி ஓட்டுறதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. உங்களுடைய கிரியேட்டிவ் ஐடியாக்கள் இப்போ உங்க பிஸ்னஸை ரகசியமா வளர்க்கும். மற்றவங்களுக்கு தெரியாம நீங்க பண்ற பிளான் சக்சஸ் ஆகும். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு திடீர் மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். பழைய நண்பர்கள் யாராச்சும் வந்து உதவி கேட்பாங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. ஆனா ஜாமீன் மட்டும் போடாதீங்க. மனசுல ஒரு திருப்தி இருக்கும். எல்லாமே சரியாகிடும்ங்கிற ஒரு நிம்மதி இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து தகராறுகள் இருந்தா அது இப்போ அமைதியா பேசி தீர்க்கப்படும். சாப்பாட்டுல காரத்தை குறைச்சிக்கோங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வராம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு எப்பவும் உண்டு. அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செஞ்சிடுங்க. உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. அது உங்களுக்கே எதிரா மாற வாய்ப்பிருக்கு. வாகன பராமரிப்புக்குன்னு கொஞ்சம் செலவு வரலாம். வண்டியை செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு போறதை இப்போதைக்கு சுத்தமா நிறுத்திடுங்க. அது உங்க பேரை கெடுக்க வாய்ப்பிருக்கு. முதலீடுகள்ல கொஞ்சம் பொறுமை அவசியம். அவசரப்பட்டு எதையும் விற்கவோ இல்ல வாங்கவோ வேணாம். வேலையில இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட சப்போர்ட் ஓரளவுக்கு இருக்கும். ஆனா நீங்க தான் கவனமா இருக்கணும். இந்த காலம் ஒரு சோதனை காலம்தான். ஆனா சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால நீங்க ஈஸியா ஜெயிச்சிடுவீங்க. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கலாம். ஆனா திடீர் பண வரவு அதை சமாளிக்க உதவும். கடைசியா ஒண்ணு, எதையும் தைரியமா எதிர்கொள்ளுங்க. காலம் உங்களுக்கு சாதகமா மாறும். பரிகாரம்: சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சுக்கிரன் 8இல் உச்சம் பெறதுனால நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க. ஓம் நமசிவாய மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. அஷ்டமத் தோஷங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் பெருகும். சிம்மராசி நேயர்களே, உங்க நேரம் இப்போ திடீர் திருப்பங்களை நோக்கி போகுது. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.